இருக்கிறோம். அவசர மாநில செயற்குழுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நம்ம கூட வேண்டிய ஒரு நேரத்துக்கு நம்முடைய பணிகளையும் இன்னும் நாம் மேம்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்பது நமக்கு இந்த நேரத்துல எல்லா தாய்மார்களும் இந்த கார்டு எடுத்துட்டு வந்து காட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க ஆய்வுக்கு போற நேரத்துல சொல்லிட்டா போறாங்க. இவங்க ஆய்வுக்கு போற நேரத்துல அந்த மதர் வீட்டில் இருக்காங்க, குழந்தை எடுத்துட்டு வந்து கரெக்டா தடுப்பூசியை போட்டுக்கணுன்ற எண்ணத்தோட நம்ம கிட்ட வராங்க. தடுப்பூசி அட்டை இருந்தாலும் இல்லைனாலும் நாம போடுறோம். அப்ப இவங்க ஆய்வுமையா வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு தடுப்பூசி பணிக்கு போய் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தமிழகம் முதலிடம் அவார்டு வாங்கிருக்கீங்க. அப்ப அந்த கணக்கு ரேட்டா இந்த கணக்கு ரேட்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். அதனால நீங்க இந்த திட்டத்தை ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இது சக்சஸ் ஆகும். பேருக்கு ஒரு திட்டம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு அடிஷனல் செக்ரட்டரி சொன்னாரு, நாங்க திருவள்ளுவர் வேண்டாம். அப்ப நம்ம மற்ற நாட்களை வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தடுப்பூசி மருந்து எடுத்து போட்டா அவங்க எப்படி ரெகுலர் வேக்சின் வருவாங்க? அந்த நாள் எல்லாமே மாறி போயிடும். இது ஒரு கொலாப்ஸான ஒரு ஸ்கீம் சொல்லிட்டு நம்ம புரிய வச்சிருக்கோம். நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த குழந்தைங்க இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு போலியான ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாதீங்க. நாங்க நியாயமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் பதினோரு வயசுனா அந்த குழந்தைங்களுக்கு யார் மருந்து போட்டாங்கன்றது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். யார் மருந்து கொடுக்குறாங்க, எத்தனை நாள் இந்த மருந்து எடுத்துட்டு போறாங்கன்னு உட்காந்து வரக்கூடிய சூப்பர்வைசர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க, குழந்தைங்களே இல்லைனாலும் வேக்சின் எடுத்துட்டு போய் 300 ரூபாய் கொடுத்து ஒரு தடுப்பூசி பணியை பார்த்தாங்கன்னு சொன்னா தடுப்பூசி பணிக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு மேற்பார்வை ஒரு ஸ்கீம்னு சொல்லிடும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உள்ள மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்கீம். அப்போ தடுப்பூசி ஊக்கத்தொகை என்று இன்னைக்கு வெறும் 75 ரூபாய். அந்த ஸ்கீமுக்குள்ள கொண்டு வந்து நீங்க எப்படி ரெகுலரா போடக்கூடிய யூனிட் வாரியா வேலை செய்யக்கூடிய அந்த தடுப்பூசி பணியை நீங்க விடுவீங்க. இதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இந்திரா தனுஷ்ல கொண்டாந்து சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. நாம முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி ரெகுலரா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் யூனிட் வாரியா நம்ம அந்த தடுப்பூசி பணியை முறையா செஞ்சு 14ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் போடணும். ஜனவரி 2016 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கு. இது 2020 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஏத்துக்க முடியாது. எஸ் தமிழ்ச்செல்வி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம். இன்றைக்கி எங்களுடைய இந்த மாநில செயற்குழு என்பது கோயம்புத்தூரில் ஒரு அவசர மாநில செயற்குழுவாக நாங்கள் கூடியிருக்கோம். இந்த மாநில செயற்குழுடைய முக்கிய நோக்கம் என்பது கடந்த 30 வருஷமாக பொது சுகாதாரத்துறையில் கிராம சுகாதார செவிலியர் என்ற ஒரே நிலை பணியில் பணிபுரிந்தும் ஒரு கட்ட பதவி உயர்வு வாய்ப்பு கூட இல்லாத நிலையை இந்த தமிழக அரசாங்கத்திற்கு ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலத்திற்கும் மேலாக நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். அப்படிப்பட்ட பதவி உயர்வு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டும் அந்த பதவி உயர்வு பணியிடத்தை எங்களுடைய பணியிடத்திலே இன்றைக்கு தனியாரில் படித்த செவிலியர்களை கொண்டு ஒப்பந்த அடிப்படையிலும் அவுட் சோர்சிங் அடிப்படையிலும் இன்னைக்கு நிரப்புவதென்ற அடிப்படையில் இன்னைக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் பணிக்கு ஏற்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அந்த பதவி உயர்வு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் பல உண்ணாவிரத போராட்டம், தர்ணா போராட்டம், பெருந்திரள் முறையீடு என்று அரசாங்கத்துக்கு எங்களுடைய நெருக்கடிகளை நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். கடந்த 21/9/2015 அன்றைய தேதியிலே கூட சென்னையிலே டிபிஎச் அலுவலகம் வளாகத்திலே ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை எங்களுடைய சங்கம், கிராம சுகாதார செவிலியர் சங்கம் நடத்தினோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக சுகாதார செயலாளர் அவர்களும் எங்களுடைய இயக்குனர் அவர்களும் எங்களை தலைமை செயலகத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்று உங்களுக்கு இந்த ப்ரமோஷனுக்கு உண்டான பதவி ஒரு ஆணையை நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே கொடுக்கிறோம் என்று சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடப்பதாக கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே கடந்த 15/10/2015 அன்றைக்கு தலைமை செயலகத்திலே சுகாதார செயலாளர் அவர்களிடத்திலே நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் ஊட்டச்சத்து துறைக்கு மட்டும் பணிவரன்முறைக்கு மட்டும் தற்போது ஆணை கொடுக்கின்றோம். பதவி உயர்வுக்கு உண்டான அந்த ஆணையை நாங்கள் அரசாங்கத்தினுடைய பரிசீலனைக்காக வைக்கின்றோம் என்று 15 ஆண்டு காலமாக சொல்லி அதே வார்த்தையை சொன்னதனுடைய அடிப்படையிலே எங்களுடைய போராட்டத்தை மீண்டும் நாங்கள் தொடர்வது என்று அந்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு அவசர செயற்குழுவை இங்க நாங்கள் கூட்டியிருக்கோம். இதுல எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு வாய்ப்பின் மூலமாக அரசாங்கத்திற்கு ஒரு பைசா கூட செலவில்லாத இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏன் நிறைவேற்ற தயங்குகிறது என்ற அடிப்படையிலும் எங்களுடைய பணியிடத்திற்கு உண்டான பதவி ஒரு வாய்ப்பை மீண்டும் எங்களுக்கு அந்த பள்ளி நலன் பதவி ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் வரக்கூடிய 10/11/2015 அன்றைக்கு தீபாவளி திருநாள் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுடைய கிராம சுகாதார செவிலியர்கள் மட்டும் இந்த துறைக்காக 30 ஆண்டு காலம் உழைத்து அரசாங்கத்திற்கு பல அவார்டுகளை வாங்கி கொடுத்த பெண்களாகிய எங்களுடைய அமைப்பு அந்த தீபாவளி திருநாளிலே கருப்பு சீருடையுடன் துக்க தீபாவளியாக
காலவரையற்ற உண்ணாவிரதத்திலே உட்கார்ந்து எங்களுடைய கோரிக்கையை வாங்குவது என்று இந்த மாநில செயற்குழுவிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையின் மூலமாக மீண்டும் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்த பதவி உயர்வு வாய்ப்பு கோரிக்கையின் மூலமாக அரசாங்கத்திற்கு ஒரு பைசா கூட செலவில்லாத இந்த கோரிக்கையை அரசாங்கம் உதாசீனப்படுத்துவதை எங்களுடைய சங்கம் ஏற்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் கூட இந்த நேரத்திலே பதிவு செய்து, தீபாவளி திருநாள் அன்றைக்கு எங்களுடைய போராட்டம் கருப்பு சீருடையுடன் துக்க தீபாவளியாக தொடரும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.